வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கையில் 4ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பெரிய கருப்பன். ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் சென்ற பள்ளி மாணவ மாணவியர். திருவண்ணாமலை செய்யார் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படும் அவலம். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் அதிகரித்து வரும் தெரு நாய்களின் அட்டகாசம். குழந்தைகள் மற்றும் கோழிகளை துரத்திச் செல்வதால் பொதுமக்கள் அச்சம். ஓசூர் பேருந்து நிலையத்தில் இருந்து புதிதாக 6 நகர பேருந்து சேவை. மக்களின் கோரிக்கையை ஏற்று தொடங்கி வைத்தார் அமைச்சர் சக்கரபாணி. திண்டுக்கல் அருகே புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் கழிவு நீர். பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுரங்கப்பாதை நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. சிவகங்கை நடைபெற்ற 4ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார். சிவகங்கை மன்னர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் 4ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி தொடங்கியது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சியினை அமைச்சர் பெரிய கருப்பன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். 10 நாள்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் 90க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு கலை, இலக்கியம், வரலாறு, போட்டித் தேர்வு, குழந்தைகளுக்கான புத்தகம் என லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொடக்க நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அத்துடன் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். செங்கம் செய்யாறு மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் செய்யார் மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சில வணிகர்கள், பொதுமக்கள் இரவு நேரங்களில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இந்நிலையில் இந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்து விடுவதால் குப்பைகள் மளமளவென எரிந்து மேம்பாலம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள், சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கரும்புகையினால் மூச்சு திணறல், கண் எரிச்சல், தோல் பிரச்சனை போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு சிரமப்பட்டு வருகின்றனர். அத்துடன் பாலத்தின் கீழ் அடிக்கடி தீ வைத்து எரிக்கப்படுவதால் 52 ஆண்டுகாலம் கடந்த இந்த பாலத்தின் உறுதித்தன்மை இழக்கின்ற அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே இப்பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டாதவாறு கண்காணிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கும்பகோணம் பகுதியில் தெரு நாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஏராளமான கோவில்கள் உள்ளதால் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து திரளான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பக்தர்களை அச்சுறுத்தும் விதமாக தெருநாய்களின் அச்சுறுத்தல் அதிகரித்து காணப்படுகிறது. மாநகராட்சி பகுதிகளில் தெருக்களின் நாய்கள் மற்றும் மாடுகள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அத்துடன் நாய்கள் பொதுமக்களை துரத்திச் செல்வதால் சிறுவர்களை வெளியில் அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகளை நாய்கள் பிடித்துச் செல்வதால் கும்பகோணம் பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். எனவே தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் மாடுகள் தெருவில் சுற்றித் திரிவதை தடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து மேலும் 6 நகர பேருந்து சேவையை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அப்பாவு பிள்ளை பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று 6 நகர பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலாக 6 நகர பேருந்து சேவையை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், ஓசூர் மேயர் சத்யா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், மதியழகன், ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனால் இப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
குன்னூரில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று பகுதி நேர நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பழந்தோட்டம் மற்றும் அரகாடு ஆகிய பகுதிகளில் நியாய விலைக் கடைகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். ரேஷன் பொருட்களை வாங்க நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் தங்கள் பகுதிக்கு பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று பழந்தோட்டம் மற்றும் அரகாடு பகுதிகளில் பகுதி நேர ரேஷன் கடை அமைக்கப்பட்டது. இக்கடைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் தலைமை அரசு கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் திறந்து வைத்து முதல் விற்பனையும் தொடங்கி வைத்தனர். இதனால் இப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செஞ்சி அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற தாத்தா பாட்டிகள் தின விழாவினில் தாத்தா பாட்டிகள் நடனமாடி காண்போரை மகிழ்வித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்களின் தாத்தா பாட்டிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தாத்தாக்களும் பேரப்பிள்ளைகளும் பங்கேற்கும் வகையிலும் பாட்டி பேத்திகள் பங்கேற்ற வகையிலும் போட்டிகள் நடத்தப்பட்டன. அத்துடன் தாத்தா பாட்டிகளுக்கான மியூசிக்கல் சேர், நடன போட்டி உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் தாத்தா பாட்டிகள் பங்கேற்று அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினர். மேலும் குழந்தைகள் தாத்தா பாட்டி போன்று வேடமணிந்து ஒய்யார நடைநடைந்து வந்து தங்கள் தாத்தா பாட்டிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் செவ்வந்தி பூக்கள் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையானதால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பில்லமநாயக்கன்பட்டி, ராஜாக்காப்பட்டி, கல்லுப்பட்டி, சானார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், ஜாதிப்பூ, செவ்வந்திப்பூ உள்ளிட்ட பூ வகைகளை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு பறிக்கப்படும் மலர்கள் திண்டுக்கல் மலர் சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மலர் சந்தையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 1 கிலோ செவ்வந்தி ரூபாய் 40க்கு விற்பனையானது. இடையே தற்பொழுது பூக்களின் தேவை அதிகரித்துள்ள காரணத்தினால் செவ்வந்தி பூக்கள் கிலோ 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் செவ்வந்தி பூ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த விலை உயர்வு சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளின் கலைப்படைப்புகள் தஞ்சை மாவட்ட அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பில் தஞ்சாவூர் மாவட்ட அருங்காட்சியகத்தில் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவர்களின் கலைப்படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள், நீர்வண்ண ஓவியங்கள், மரச்சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், உலோக சிற்பங்கள், விழிப்புணர்வு போஸ்டர்கள், புகைப்படங்கள் மற்றும் கணினி ஓவியங்கள் ஆகியவை காட்சிகளாக வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் கண்டு ரசித்து அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். ஓவியங்கள்லாம் வந்து காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வெளியில தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஷோலாம் நடத்துறாங்க. இப்போ தஞ்சாவூர் மியூசியம்ல வந்துட்டு எங்களுக்கு ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க காலேஜ்லேருந்து. நாங்கள் கும்பகோணம் கொட்டையூர் கவின் கலை கல்லூரியில் படிக்கிறோம், 3rd இயர் படிக்கிறோம் நாங்கள். ஸோ வந்து இங்கே பெயிண்டிங், விஷுவல் கம்யூனிகேஷன், ஸ்கல்ப்சர்னு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் 3 டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து இங்கே ஒர்க் வச்சுருக்கோம். இந்தியன் ஆர்ட், வெஸ்டர்ன் ஆர்ட்னு 2 பிரிவாக அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒர்க் வைப்போம் நாங்கள். ஸோ அதெல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதனால ஆர்ட்டும் மக்களும் கொஞ்சம் கம்பைன் ஆகுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயம். போஸ்டர் எட்கேரின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள், பெற்றோர், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஒன்றிணைந்து கல்வி சீர் வழங்கினர்.
இதில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருக்கைகள், டேபிள், மின்விசிறி, அலமாரி உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இதனை ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டனர். ஆண்டு விழாவை முன்னிட்டு மறுபடியும் 2025ஆம் ஆண்டு 117ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியின் திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூர் மேகநாத சுவாமி கோவிலில் மாசி தேய்பிரை ஒட்டி லலிதாம்பிகை அம்மனுக்கு ஏகதின லட்சார்ச்சனை மற்றும் நெய்க்குள தரிசனம் நடைபெற்றது. இதையொட்டி லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. ஒரே நேரத்தில் பஞ்சாத்திரி தீபங்கள் காண்பிக்கப்பட்டு தீபாவளி நடைபெற்றது. தொடர்ந்து லலிதாம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் சாத்தி வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சர்க்கரை பொங்கலில் நெய்க்குளம் அமைத்து அதில் அம்பிகையின் உருவம் தெரிய பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் உறுதிமொழியை வாசிக்க அனைத்து அரசு அலுவலர்களும் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழியை ஏற்றனர். இதில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்ற நடைமுறை கொண்டு வர பாடுபடுவோம் என உறுதிமொழியை ஏற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். விழாவின் கர்ப்பிணி பெண்கள் உண்ண வேண்டிய உணவு வகைகள், எடை அதிகரிப்பின் விளக்கங்கள், இரும்புச்சத்து மாத்திரை உட்கொள்ளுதலின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் ஊட்டச்சத்து கண்காட்சியும் அமைக்கப்பட்டு காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, வளையல் மற்றும் 5 வகை சாதங்கள் வழங்கப்பட்டு ஆசி வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் நாட்டேரி கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் மாசி மாத தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி அம்மனுக்கு பால் உள்ளிட்ட பொருள்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சாரணி இயக்க நிறுவனர் ராபர்ட் பேட்டன் பவுல் பிரபுவின் பிறந்தநாளை ஒட்டி தென்காசியில் இயக்க சிந்தனை தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இளைஞர்களின் உடல் ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக சாரணி இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இவ்வியக்கத்தை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இப்பேரணி இசிஇசி அரசாங்க மேல்நிலைப்பள்ளியில் நிறைவு பெற்றது. இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம், செல்போன் பயன்பாட்டை குறைப்போம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி பொதுமக்களுக்கு மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் நாட்டேரி கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் மாசி மாத தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தங்க ஆவரணங்களோடு தெப்பத்தினில் எழுந்தருளிய அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மின்னொளி மிளிர்ந்த தெப்பத்தேர் கோவில் குளத்தை சுற்றி 5 முறை வலம் வந்தது. இவ்விழாவினில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் மிக பழமை வாய்ந்த மன்னர் மேல்நிலைப் பள்ளியின் 168ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இப்பள்ளி 1856ஆம் ஆண்டு ஸ்ரீமத் போதகுருசாமியால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆண்டு விழாவை ஒட்டி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ராணி வேலு நாச்சியாரின் வரலாற்று நடத்தை அரங்கேற்றி மாணவர்கள் அசத்தினர். இதைத் தொடர்ந்து கலை மற்றும் இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வெயில் காரணமாக வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது வழக்கமாகியுள்ளது. குறிப்பாக கரடி, சிறுத்தை போன்ற வன விலங்குகள் இரவு மற்றும் பகல் வேளைகளில் சாலை உலா வருவதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் குன்னூரில் இருந்து குந்தா செல்லும் சாலையில் காட்டேரி பகுதியில் கரடி ஒன்று சாலையின் மேல் பகுதியிலிருந்து குதித்து ஓடி தேயிலை செடிக்குள் மறைந்தது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனத்தை திருப்பிச் சென்றனர். தற்போது வனவிலங்கு நடமாட்டம் அதிகம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்போடு செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் கீழையூர் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலக்குறிச்சி ஊராட்சியில் சுமார் 3000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 1 வருடமாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது வடுகச்சேரி பகுதியில் உள்ள கிணற்றின் மூலமாக வழங்கப்பட்ட குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகாமையில் உள்ள தரைமட்ட தொட்டியின் மீது காலி குடங்களோடு ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் சொத்து வரி செலுத்தாத கட்டிடம் முன் குப்பைகளை கொட்டி மாநகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தஞ்சை ரயில் நிலையம் அருகில் நல்லையன் என்பவருக்கு சொந்தமான வணிக வளாகம் அமைந்துள்ளது. இக்கட்டிடத்திற்கான சொத்து வரி 43 லட்சம் ரூபாய் செலுத்தப்படாமல் இருந்த நிலையில் நகரில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை வணிக வளாகத்தின் முன் கொட்டி லாரியை நுழைவு வாயில் குறுக்கே நிறுத்தி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உடனடியாக 5 லட்சம் ரூபாய் வரி செலுத்திவிட்டு 15 நாட்களில் மீதமுள்ள வரிப்பணத்தை செலுத்தி விடுவதாக கட்டிட உரிமையாளர்கள் அளித்த உத்தரவாதத்தை அடுத்து அங்கிருந்து குப்பைகள் அகற்றப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணார் சாலையில் ஒய்யார நடைபோட்டு சென்ற யானையை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். உடுமலை மூணாறு சாலையில் சென்ற யானை ஒன்று ஆடி அசைந்தபடி ஒய்யாரமாய் நடந்து சென்று கொண்டிருந்தது. அதனை கண்ட வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் யானையை வீடியோ எடுத்தனர். சுற்றுலா பயணிகளை பின்தொடர்ந்தவாறு சென்ற யானை மெல்ல மெல்ல நடந்து காட்டிற்குள் சென்றது. விவசாய கூட்டத்திற்கு வரும் அதிகாரிகள் அனைத்து தகவல்களையும் சரியாக கொண்டு வர வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி எச்சரித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற குறைதீர்வு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறினர். இதுகுறித்து அதிகாரிகள் பதில் சொல்ல தடுமாறிய நிலையில் இனி குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வரும் அதிகாரிகள் முறையான தகவலை எடுத்து வர வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிணற்றில் விழுந்த மயிலை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டுள்ளனர்.
தாத்தன வலசை அடுத்த ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திலிருந்த கிணற்றில் மயில் ஒன்று தவறுதலாக விழுந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் இறங்கி நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த மயிலை பத்திரமாக மீட்டு அருகில் உள்ள மாந்தோப்பு பகுதியில் விடுவித்தனர்.